இஸ்லாமிய மார்க்கம் என்று சொன்னால் அது அமைதியை போதிக்கின்ற மார்க்கம். உலகத்திலேயே தன்னுடைய முதல் வார்த்தை அமைதி என்று சொல்லக்கூடிய எந்த சித்தாந்தமும் கிடையாது. அது இஸ்லாத்தில் மட்டும்தான் இருக்கிறது. நம்முடைய வார்த்தை ஒருவனை சந்திக்கிற பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கின்றோமே, இதை விட ஒரு மனித நேயம், ஒரு மன அமைதி, சமூக நல்லிணக்கம் உலகத்தில் வேண்டுமா? உங்கள் மீது இறைவனின் அமைதி உண்டாகட்டும். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. இதை ஒருத்தன் சொன்னாத்தான், அமைதியை போதித்தால் தான் முஸ்லீமாகவே ஆக முடியும். அது தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தத்குலுல் ஜன்னத ஹத்தா தூமினு, நீங்கள் இறை நம்பிக்கை கொள்ளாத வரைக்கும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. வலா துமினு ஹத்தா தஹாபு, நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்காத வரை ஈமான் கொண்டவராக ஆக முடியாது. உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நாங்கள் ஈமான் கொண்டு சொர்க்கத்தில் நுழைவதற்கு ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், அதற்கான வழிமுறையை சொல்லித்தாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே கேட்டார்கள். சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃஷு ஸலாம பைனக்கும், நீங்கள் சலாத்தை பரப்புங்கள், நேசத்தை பெறுவீர்கள். நேசத்தின் மூலமாக இறை நம்பிக்கை பெறுவீர்கள். இறை நம்பிக்கை பெற்றவராகிவிட்டால் இந்த சொர்க்கத்தில் நுழைந்து விடுவீர்கள். ஒரு மனிதன் இறைவனுடைய சன்னிதானத்திலே சுவனப்பூஞ்சோலைக்கு சொந்தக்காரனாக வேண்டும் என்று சொன்னால் அவன் ஈமான்தாரியாக இருக்க வேண்டும். அவன் உண்மையான இறை நம்பிக்கையாளனாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அவன் சலாத்தை பரப்ப வேண்டும், அமைதியை பரப்ப வேண்டும். உங்கள் மீது இறைவனின் அமைதி உண்டாகட்டும். எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை! நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஃஷு ஸலாம் லிமன் அரஃப்த வ மல்லம் தாரிஃப், உனக்கு அறிந்தவனுக்கும் அறியாதவனுக்கும் எல்லாத்தையும் போய் இந்த சலாத்தை பரப்புங்கள். இப்படிப்பட்ட ஒரு அழகான வார்த்தை. எல்லா மதத்தவர்களுக்கும் சொல்லுங்கள், அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது இறைவனுடைய அமைதி உண்டாகட்டும். அட, அமைதி என்று தொடங்கி வைக்கிறவன் கலவரம் செய்வானா? கட்டவிழ்ப்பானா? கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுவானா? ரவுடிசத்தில் இறங்குவானா? தீவிரவாதத்தை கையில் எடுப்பானா? குண்டு வைக்க நினைப்பானா? அமைதி உண்டாகட்டும். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை! இப்படிப்பட்ட சித்தாந்தத்தை இந்த சமுதாயத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள்.